கார்த்தி தீபா சீரியல் மே 18 நாளைக்கான எபிசோடுக்கான ஒரு ப்ரோமோ தாங்க இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். எபிசோடை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஒவ்வொரு லைக்ஸும் அடுத்த வீடியோ போடுறதுக்கு எங்களுக்கு கொஞ்சம் என்கரேஜிங்காக இருக்கும். எபிசோட் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, நம்ம பியூன் வந்துட்டு நேராக ஐஸ்வர்யா கொடுத்த லெட்டரை கொண்டு போய் ரம்யா கிட்டே கொடுக்குறாங்க. ரம்யா கேட்குறாங்க, இந்த லெட்டரை நீ கார்த்திக்கிட்ட கொடுத்தியா அப்படின்னு. அதுக்கு அவர் சொல்கிறாரு, நான் கார்த்திக் சார்கிட்ட இந்த லெட்டரை கொடுத்தேன், அவர் பதிலுக்கு ஒரு லெட்டர் கொடுத்துருக்காரு மேடம் அப்படின்னு. அப்போ ரம்யா சொல்கிறாங்க, சரி நீ போ அப்படின்னு. அப்போ பியூன் அந்த இடத்துலேருந்து வெளியில் வந்துட்டு ரம்யாவை ஒளிஞ்சு நின்று பார்க்குறாங்க. அப்போ ரம்யா அந்த லெட்டரை பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இன்னொரு பக்கம் பியூன் என்ன பண்ணுறாருன்னா, நேராக ஐஸ்வர்யா கிட்டே போயிட்டு, மேடம் நீங்கள் சொன்ன மாதிரி அந்த லெட்டரை கார்த்திக் கொடுத்தாரு அப்படின்னு கொண்டு போய் கொடுத்தேன். அந்த லெட்டரை வாங்கிக்கிட்டு அந்த ரம்யா மேடம் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க அப்படின்னு. அதுக்கு ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, இங்கே பாரு, இது மட்டும் இல்லாமல் எனக்கு நீ இன்னும் நிறையவே ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்ல, அதுக்கு அந்த பியூன் சொல்கிறாரு, கண்டிப்பாக மேடம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து போகிறாரு. அப்போ ஐஸ்வர்யா நினைக்கிறாங்க, ரம்யா கண்டிப்பாக ரொம்ப சந்தோஷப்பட்டிருந்தா இப்போ அந்த ரூமை விட்டு வெளியில் வருவா அப்படின்னு. அதே மாதிரி ரம்யா அந்த லெட்டர் எடுத்துக்கிட்டு நேராக வெளியில் வராங்க. வெளியில் வந்துட்டு நேராக கார்த்தியவே பார்க்குறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம கார்த்தி சாதாரணமாக ரம்யாவை பார்க்குறாரு. ரம்யா கார்த்தியை பார்த்து சிரிக்கிறாங்க. அப்போ நம்ம கார்த்தியும் பார்த்து சிரிக்கிறாரு. அப்போ ரம்யா நினைக்கிறாங்க, கார்த்தி ரொம்ப ஜென்டல்மேன் அப்படின்னு. அப்போ மணிகண்டன் இதை பார்த்துட்டு கேட்குறாரு, கார்த்தி அங்கே என்ன நடக்குது அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, ஏன் என்னாச்சு அப்படின்னு. அப்போ மணிகண்டன் சொல்கிறாரு, அதான் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேனே மேடம், அங்கேருந்து பார்த்து உன்னை சிரிக்கிறாங்க, நீ இங்கேருந்து பார்த்து சிரிக்கிற அப்படின்னு. அப்போ அந்த இடத்துக்கு டக்குன்னு ரம்யா வராங்க. ரம்யா கேட்குறாங்க, கார்த்தி இன்றைக்கி உனக்கு லீவு அப்படின்னு. அதுக்கு நம்ம கார்த்திக் கேட்குறாரு, ஏன் மேடம் என்னாச்சு அப்படின்னு. அப்போ ரம்யா சொல்கிறாங்க, இது மாதிரி ஒரு கிளைண்ட்டை மீட் பண்ணுறதுக்காக போகணும், உனக்கு நான் லீவ் கொடுக்குறேன், நீ என் கூட வா அப்படின்னு. அப்போ நம்ம கார்த்தியும் சரி மேடம் வரேன் அப்படின்னு சொல்ல, ரம்யா அந்த இடத்துலேருந்து அவங்க ஹேண்ட்பேக்கை எடுக்க போகிறாங்க. இன்னொரு பக்கம் மணிகண்டன் கார்த்திக்கிட்ட சொல்கிறாரு, கார்த்தி உன்னைய மேடம் வந்து அவுட்டிங்க்கு தான் இப்படி சொல்லாமல் சொல்லி கூப்பிட்றாங்க அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, இங்கே பாருண்ணா, ஏன் இப்படி தேவையில்லாமல் பேசுகிறீங்க, அவங்க ஏதோ கிளைண்ட்டை மீட் பண்ணணும் அப்படின்னு கேட்குறாங்க. ஏற்கனவே என்னை கிளைண்ட்டை மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க. ஒரு ஏலத்துக்கு போயிட்டு வந்தேன், அந்த ஏலம் இடத்துக்கு கிடச்சிட்டு அதே மாதிரி ஏதோ ஒரு ஏலத்துக்கு தான் என்னை கூப்பிட்றாங்க, இதை போய் நீங்கள் தப்பாக சொல்கிறீங்க அப்படின்னு. அப்போ மணிகண்டன் சொல்கிறாரு, அதெல்லாம் எனக்கு தெரியாது, கண்டிப்பாக மேடம் உங்ககிட்ட ஏதோ பேசுகிறதுக்காக தான் கூப்பிட்றாங்க அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, சரி சரி என்ன பேசினாலும் உங்ககிட்ட வந்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி அந்த இடத்துலேருந்து நேராக கிளம்புறாரு. அப்போ நம்ம ரம்யாவோட காரில் தான் போகிறாங்க. அதே நேரத்தில் நம்ம தீபா நேராக கார்த்திக்கு கால் பண்ணுறாங்க. கார்த்தி ஃபோன் அட்டன் பண்ணுறாரு. அப்போ தீபா கேட்குறாங்க, எங்கே சார் இருக்கீங்க, ஏதோ கார் சத்தம் மாதிரி இருக்குது அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, தீபா ஒரு முக்கியமான கிளைண்ட்டை பார்க்குறதுக்காக போகிறேன் அப்படின்னு. அப்போ தீபா சொல்கிறாங்க, கிளைண்ட்டா சார், நீங்கள் அங்கே லேபராக தானே ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, நீங்கள் எதுக்கு இந்த கிளைண்ட்ஸ் எல்லாம் பார்க்க போகிறீங்க அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, மேடம் ஏதாவது வேலை கொடுத்தா பார்க்கணும் தானே அப்படின்னு. அப்போ தீபாவும் சரிங்க சார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபோனை கட் பண்ணுறாங்க. அப்போ ரம்யா கேட்குறாங்க, யார் அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, வீட்டிலேருந்து அப்படின்னு. ரம்யாவும் சரி அப்படின்னு சொல்கிறாங்க. ரெண்டு பேருமே சேர்ந்து ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போகிறாங்க. அப்போ நம்ம கார்த்தி கேட்குறாரு, ஏன் மேடம் இங்கே வந்திருக்கோம் அப்படின்னு. அப்போ ரம்யா சொல்கிறாங்க, என்ன கார்த்தி தெரியாத மாதிரி சொல்கிறீங்க, வாங்க அப்படின்னு சொல்ல, கார்த்தியும் என்னவா இருக்கும் அப்படின்ட்டு போகிறாரு. அங்கே போயிட்டு சேரில் உட்கார. அப்போ நம்ம ரம்யா வந்துட்டு கார்த்தியவே பார்க்குறாங்க. நம்ம கார்த்தி கேட்குறாரு, என்னாச்சு மேடம், ஏதாவது ப்ராப்ளமா அப்படின்னு. அப்போ ரம்யா சொல்கிறாங்க, என்ன ப்ராப்ளம், நீங்கள் கொடுத்த லெட்டர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு. அப்போ கார்த்தி கேட்குறாரு, என்ன லெட்டர் மேடம் அப்படின்னு. அப்போ ரம்யா கேட்குறாங்க, என்ன லெட்டரா, இங்கே பாருங்கள் கார்த்தி, தெரியாத மாதிரி சொல்லாதீங்க, உங்ககிட்ட என்னுடைய மனசில் இருக்கிறத அப்படியே சொல்லிட்டேன், நீங்களும் சரின்னு சொல்லி அக்செப்ட் பண்ணிட்டீங்கல்ல அப்படின்னு. இதை கேட்டுட்டு கார்த்தி ஷாக் ஆகி, என்ன மேடம் சொல்கிறீங்க, எனக்கு ஒன்றும் புரியலை அப்படின்னு. அப்போ ரம்யா சொல்கிறாங்க, என்ன கார்த்தி, இது மாதிரி உங்ககிட்ட ப்ரப்போஸ் பண்ணி ஒரு லெட்டர் கொடுத்துருந்தேன், அதுக்கு நீங்கள் ரிப்ளை கொடுத்துருந்தீங்களே அப்படின்னு. இதை கேட்டுட்டு கார்த்தி செம்ம ஷாக் ஆகுறாரு. என்ன சொல்கிறீங்க, ப்ரப்போஸ் பண்ணனா, நான் எப்போ ப்ரப்போஸ் பண்ணேன் அப்படின்னு. அப்போ ரம்யா அந்த லெட்டரை காமிச்சு பாருங்கள் அப்படின்னு சொல்ல, கார்த்தி அந்த லெட்டரை பார்த்துட்டு ஷாக் ஆகுறாரு. இந்த லெட்டர் நான் எழுதலை மேடம் அப்படின்னு. இதை கேட்டுட்டு ரம்யா ஷாக் ஆகுறாங்க. அப்போ ரம்யா கேட்குறாங்க, நீங்கள் எழுதலைன்னா வேறு யார் எழுதியிருப்பா அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, அதான் கேட்குறேன், நான் இந்த லெட்டரை எழுதவே இல்லை, உங்ககிட்ட யாரோ தப்பாக சொல்லியிருக்காங்க அப்படின்னு. அதுக்கு ரம்யா சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள், சரி லெட்டரை விடுங்க, எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு, உங்களை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு.
அப்போ கார்த்தி சொல்கிறாரு, மேடம் இங்கே பாருங்கள், நான் சொல்கிறேனேன்னு நீங்கள் கோவப்படாதீங்க, எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகிடுச்சு அப்படின்னு. இது கேட்டுட்டு ரம்யா ஷாக் ஆகுறாங்க. இங்கே பாருங்கள், நான் ப்ரப்போஸ் பண்ணேன் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் எப்படி சொல்கிறீங்க ரம்யா கேட்குறாங்க. அப்போ கார்த்தி உங்களுக்கு கல்யாணம் ஆகிருச்சா அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, ஆமாம் மேடம் எனக்கு கல்யாணம் ஆகிட்டு அப்படின்னு. இது கேட்டுட்டு ரம்யா ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, நான் இந்த லெட்டரை கொடுத்தேன்னு யார் கொடுத்தது அப்படின்னு. அப்போ ரம்யா சொல்கிறாங்க, இது மாதிரி ஒரு பியூன் கிட்ட தான் நான் லெட்டரை கொடுத்துவிட்டேன், பதில் கடிதம் நீங்கள் இது கொடுத்தீங்கன்னு அவன் கொண்டாந்து கொடுத்தான், நானும் அதை நம்பி தான் உங்களை கூட்டிகிட்டு வந்துட்டேன் அப்படின்னு. இதை கேட்டுட்டு கார்த்தி சொல்கிறாரு, இங்கே பாருங்கள் மேடம், தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிருங்க, எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகிட்டு இந்த விஷயம் உங்களுக்கு தெரியும்னு நினச்சேன், ஏன்னா என்னுடைய ரெஸ்யூம்லேயே நான் கரெக்டாக அதில் சொல்லியிருப்பேன் அப்படின்னு. அப்போ ரம்யா ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, இங்கே பாருங்கள், நான் வீட்டுக்கு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கிளம்புறாரு. அப்போ ரம்யா ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க, நம்ம காதல் ஜெயிக்காமல் போய்த்தே அப்படின்னு. ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக அப்கமிங் எபிசோடு இருக்க போகுது. இதே மாதிரி இனிமேல் அப்டேட் செய்யணும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.